Hebron Ministries. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத பகுதி எக்ஸோடஸ் யாத்திரையாமன் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தேவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தேவன் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான், ஆனாலும் கூட கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார், ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ எக்ஸோடஸ் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீர்கள். என் கூட உட்கார்றதுக்காக பயப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்களை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. தூங்குன்னா தூங்க, கவனிக்கிறதுனா கவனிங்க. ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்களே, நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிறீனாச்சு யான மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீங்கன்னு அர்த்தம். வேர்க்கடலை சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்கன்னு அர்த்தமா? சும்மா இருப்பீங்கன்னு அர்த்தம். ப்ரேயர் பண்ணல, உங்க அமைதியாக இருப்பீர்கள். பீஸ், ஹோல்ட் யோர் பீஸ்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சமாதானத்தோடு இருப்பீர்கள். ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். அப்போ அந்த பிரச்சனை மத்தியில் இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்பொழுது வனாந்தரத்தில் நடந்து வந்து செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதில்லை. தேவதூதன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறான். ஒரு அருமையான காட்சி. அந்த சமயத்தில் ஒரு பெரிய பயங்கரமான சிச்சுவேஷனில் ஒரு தலைவன் எப்படி செயல்படுவான் பாருங்க. மோசே எப்படி பாரு, ஹீரோ மாதிரி எப்படி இருக்கார் பாருங்க, எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்கிறார் பாருங்க. எப்படி பாரு, இப்படி தான் ஒரு தலைவனாக இருக்கணும், தைரியமாக துணிச்சலோடு கூட. கர்த்தர் அவன் கரகத்தை பிடிச்சி சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை இந்த சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டி விடு. ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் என்ன பண்ண, ஒரு கீழ்காற்றை அனுப்புவேன். அந்த கீழ்காற்று என்ன பண்ணும், சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கும். பாருங்க எப்படி அப்படியே போயிட்டு ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் என்ன பண்ற, எல்லாவற்றையும் தேவன் முழுமையாய் மாற்றி ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. அங்கே இருந்த அருமையான 2 பகுதியும் இந்த தண்ணீர் வந்து எப்படி நிற்குது, மதில் சுவர் மாதிரி அங்கே நின்று விடுகிறதை பார்க்க முடிகிறது. பார்க்குறான், அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்குறாங்க, அவர்கள் செய்ய அற்புதங்களை கர்த்தர் பார்க்குறாங்க. தேவனுடைய கரம் இப்பொழுது மோசே சொல்கிறான், நீங்கள் இப்பொழுது இந்த வழியாக நீங்கள் நடந்து போங்கள்னு சொல்லி அங்கே பார்க்குறாங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. அந்த செங்கடலை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன், வரும்பொழுது சொல்கிறேன், கவனிங்க. இங்கே பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் வந்து 4 பகுதியில் ஆண்டவர் தேவன் ரட்சிக்கிறார். ஒரு 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 பெரிய சூழ்நிலை வரும்பொழுது, சூழ்நிலை மிக 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 ஆபத்தான சூழ்நிலை. உங்களால் உங்கள் குடும்பமோ, உங்களோட வேலை ஸ்தலமோ, வியாபாரமோ, உங்களுடைய ஊழியமோ நடத்த முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது, நீங்கள் திகைத்து நிற்கும் பொழுது, நீ பயப்படும் பொழுது, மனம் குழம்பி இருக்கும் பொழுது, கர்த்தர் 4 காரியங்களை கர்த்தர் அந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார். அவர் சொல்கிறாரு, அந்த வசனம் சொல்லுது, அருமையான வசனங்கள் வந்து, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். அப்போ நமக்குடைய சிச்சுவேஷன், மோசமான சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை வியாதியோ இல்லை குடும்ப பிரச்சனையோ வரும்பொழுது, நம்ம மனம் பதறும் பொழுது முதல்ல கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வார்த்தை என்ன? பயப்படாதீர்கள். சொல்லுங்க, பயப்படாதீர்கள். ஃபியர் நாட் என்ற ஒரு வேர்டை கர்த்தர் நமக்கு தருகிறார். டு நாட் பி அஃப்ரைட். டு நாட் பி அஃப்ரைட். நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்படக்கூடாது. அப்புறம் சொல்கிறாரு, அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்போ மோசே சொல்கிறான், கவலைப்படாதீங்க, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார், சால்வேஷன். அப்போ 4 காரியம். முதல்ல கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம சிச்சுவேஷனில் நம்ம மனம் உடைஞ்சி இருக்கும் பொழுது, நம்மளால எந்த காரியத்தையும் செய்யாமல் திகைத்து இருக்கும் பொழுது, கடவுள் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கின்றார். ரட்சிப்புன்னா நமக்கு தெரியும், பாதுகாப்பு. 2வது காரியம், அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷன் எப்படி தாண்டி மேலே வர்றது இல்லையா, அந்த சிச்சுவேஷன் எப்படி தாண்டி மேலே வர்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது சில காரியங்களை தேவன் சொல்கிறாரு. அப்போ அந்த சிச்சுவேஷன் நம்மளால் அந்த திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா மாட்டோமா என்பது நம்முடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஆள்
வந்து இப்போ 8வது மாடிலையோ 10வது மாடிலையோ இருக்கிறீங்க. அப்போ தீ பிடிச்சிட்டு அந்த அந்த ஃப்ளோரு. உடனே கீழே இருக்கவன் சொல்கிறான், கவலைப்படாத குதி, நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்ன குதிப்பீங்களா? குதிக்க மாட்டீங்க. அதே ஒரு ஃபயர் இன்ஜின் பெரிய வலையை கட்டி, ஒரு என்னது ஒரு 20 அடிக்கு வலையை கட்டி ஜம்ப் பண்ணுங்க பிடிச்சிக்கிறான்ட்டு தைரியமாக வச்சிருவீங்க. அப்போ யார் சொல்கிறாங்கன்றத கவனிப்பீங்க. அந்த வார்த்தை யாரத்துல வருதுன்னு கவனிப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு மன தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தால் நீங்கள் செய்வீங்க. அதனால் அந்த அருமையான மோசேக்கு 10 வாதைகளை அவனே நடப்பிக்கிறான். அவன் பார்க்குறான், அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவன் சொல்கிறான், அந்த ஆண்டவர் கொடுக்குற காரியங்களுக்கு என்ன பண்ணுறான், அவன் உடனே செயல்படுகிறான். அதான் தீர்மானம் எடுத்தல். அல்லேலூயா. தீர்மானம் எடுத்தல். போலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கர்த்தர் இந்த பழத்தை சாப்பிடலாமா வேணாம் என்பதை கர்த்தர் என்று தீர்மானிக்க வைக்கிறார். அதில் முன்னாடியே சொல்லிடுறாரு, தொடாதுன்னு சொல்லிடுறாரு. அது போல தீர்மானம் எடுப்பதை கர்த்தர் என்ன சொல்றாரு, நம்முடைய கரங்களில் தொடுத்து ரெசல்யூஷன், தீர்மானம் எடுக்க வைக்கிறார். அந்த தீர்மானத்துக்கு இந்த மோசே கீழ்ப்படுகின்றார். 2வது காரியம். 3வது என்ன பண்றாரு, அந்த தீர்மானத்தின் மத்தியிலே அவனை ஊக்குவிக்கிறார். கீழ்ப்படுகிற ஆட்களை தேவன் நிச்சயமாக ஊக்குவிப்பார். கீழ்ப்படுகிற ஆளுகளை கர்த்தர் கட்டாயமாக அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊக்குவித்தல் அப்படின்னா ப்ரமோஷன், அடுத்த நிலைக்கு. அப்போ ஊக்குவிக்கப்பட்ட ஆட்கள் அவர்கள் எகிப்தியரை ஆக்கிரமித்து விடுகிறார்கள், சுதந்திரித்து விடுகிறார்கள். எகிப்து தேசம் 430 வருஷங்களை அவர்களை கொடுமைப்படுத்தின அந்த தேசத்தை, அவர்கள் பயத்தோடு பார்த்த தேசத்தை கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் கரங்களிலே கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. அதுபோல இந்த அருமையான செய்தியினுடைய தலைப்பு என்ன என்றால், credibility as a leader. நம்பிக்கையுள்ள தலைவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நம்பிக்கையுள்ள தலைவனாய் என் குடும்பத்திற்கு, என் வேலை ஸ்தலங்களுக்கு, என் வியாபாரங்களுக்கு கர்த்தாவே, என் ஊழியங்களுக்கு என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என் மேல நம்பிக்கை வைத்திருக்கும் அளவுக்கு நான் நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் நமக்கு எந்த ஊழியத்தை கொடுத்தாலும், எந்த பொறுப்புகளை கொடுத்தாலும் அதில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? credibility as a leader. நம்பிக்கையுள்ள தலைவன். ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தில் நம்பிக்கையுள்ள தலைவனாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை கொண்டு கர்த்தருடைய கரம். பார்த்து இந்த மோசை எப்படி நிற்கிறான் பாருங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்காமல், பயந்து போய் நிற்கலை. அவன் என்ன பண்ணுறான், அவன் நிற்கும் பொழுதே தெரியுது அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு. அதுபோல் எந்த சூழ்நிலை வந்தாலும் குடும்பத்தை விட்டுட்டு துபாய்க்கு போய் ஓடிடக்கூடாது. என்ன குடும்பத்தை விட்டு எங்கேயாவது ஓடிடக்கூடாது. நின்று குடும்பத்தை, கடவுள் என்னை கைவிட மாட்டார், என்னை ரட்சித்தவர், வேறு பிரித்தவர், அபிஷேகத்தவர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒரு பெரிய விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் தேவன் தன்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பார், உன் பாதுகாப்பை காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய கரமும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர், ஒரு சில காரியங்கள் நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 12 கோத்திரங்கள் என்ன பண்ணுது, கானானை சுற்றி பார்த்து வர போகிறாங்க. அதில் 10 பேர் என்ன பண்ணுறாங்க, துர்செய்தியை பரப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த ஆட்களுக்கு முன்பாக அவர்கள் அறக்கல்களை போல் இருந்தாங்க, நாங்கள் வெட்டுக்கிளைகளை போல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சொல்லும் பொழுது, நாம் அங்கே போனால் அவர்கள் நம்மை சாப்பிட்டு விடுவார்கள், நம்மை கொன்று போட்டு விடுவார்கள், நாம் அந்த தேசத்தை கடவுள் நம்ம கொடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர், ஜோஷுவாவும் காலேபும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். 9ஆம் வசனம் பாரு, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். Do not rebel against God. Hallelujah. கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதிருங்கள். அப்போ ஒருவன் நற்செய்தியை சொல்லும் பொழுது இன்னும் அர்த்தம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னான்னா அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை அவன் சீர்குலைக்கின்றான். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ என்ன இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் எத்தனையோ அற்புதங்களை நான் வேதாகமத்தில் பார்க்குறேன், அதுபோல் நீர் நிச்சயமாக எனக்கு அற்புதத்தை செய்வீர் என்று அதை நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ சொல்லாம இருக்க, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருக்கு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள்
பயப்பட வேண்டியவில்லை. மோசே எப்படி சொன்னானோ, அந்த பார்வோனுக்கு பயப்படாத, ரதத்துக்கு பயப்படாத, குதிரை வீரருக்கு பயப்படாத, 400 வருஷம் அவனை அடிமைப்படுத்திருக்கலாம், பயப்படாதே இருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு காண்பிப்பார். ஒரு தலைவன் அப்படி ஆயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற. அப்ப சொல்றாரு பாருங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நாள் காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷத்துல அவர்கள் விசுவாசத்தோடு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்ன காலேபு என்ன பண்றான், அந்த இடங்களை சுதந்தரிக்க கர்த்தர் பெற்று விடுகிறார். ஹல்லேலூயா. 80 வயசுல போயிட்டு ஏனோக்கு இந்த இடத்தை அவன் சுதந்தரித்து விடுகின்றான். ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தருக்காக நீங்க நின்னீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்காக இரக்கத்தை செய்வார். ஹல்லேலூயா. சில சமயத்தில் என்கிட்ட ஜெபிக்க வருவாங்க. அந்த ஜெபிக்க வந்த பிள்ளைங்கிட்ட நான் சொல்லுவேன், கடவுள் உனக்கு இது கொடுப்பாருன்னு. ஒருத்தர் சொன்னார், நான் அங்கே போனேன், இங்கே போகிறேன், இங்கே பார்த்தேன், அவன் வீடு வாங்கினதுக்கு இப்போ சுற்றிட்டு இருந்தேன், எனக்கு வீடு கிடைக்கல அப்படின்னு. அவர்கிட்ட காதில் சொன்னேன், எங்கே சுத்த வந்த, அங்கெங்கே சுற்றினாலும் நீ வாடகை போட்டுட்டு இங்கே தான் வர வேண்டியிருக்கும், அதனால் ஒழுங்காக மரியாதையாக நுங்கம்பாக்கம் பக்கத்துலேயே வாங்குன்னு சொன்னேன். இப்போ கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய தொகையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ அவரே சொல்லார், ஐயா வந்து எனக்கு ஒரு நல்ல வீட்டை பாருங்கப்பா, நான் ஊழியக்காரன், புரோக்கர் கிடையாதுப்பா, மீடியேட்டர் கிடையாது, என் தொழில் இல்லை இது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போயிட்டு யாரா மீடியேட்டர் பிடிச்சி நல்ல வீடாக வாங்கிட்டு வா, நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன், அதுதான் நான் செய்வேன், இது தேவையில்லாத வேலை எனக்கு, உனக்கு ஐடியா கொடுத்தா கடைசியில் என்கிட்டயே தலையில் கட்டாத அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். சரி ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரியா, நீ சொல்கிற, நான் சொல்கிற இந்த ஏரியாவுக்குள்ளே போகிறேன், ஆண்டவர் உனக்கு வீட்டை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எப்ரோனை சுற்றிலும் உங்கள் வாசஸ்தலங்களை கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் வாசஸ்தலங்க இருந்தோ அதுபோல கொடுப்பார். நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ல, இந்த இடத்தை கொடுன்னு சொல்லி, ஏன் கொடுக்கலையா? கர்த்தர் கொடுத்தார். அப்படியே ஸ்டாண்டிங் டெஸ்டிமனியா நிற்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, 4 இடத்த கேட்ட 4 இடத்த கொடுத்தார். 5வது இடத்த கொடுப்பீரா? கொடுக்க மாட்டேன். கொடுப்பார். 5வது இடத்தையும் கொடுத்தார். அப்போ அத்தனை காரியங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய அவிசுவாசம் என்ன சொல்லுது, என்கிட்ட கொஞ்சோண்டு பணம் இருக்குது, அந்தோண்டு கொஞ்சோண்டு பணத்தில் ஊரப்பாக்கத்தை தாண்டி அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் அதுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு உனக்கு விசுவாசம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கு ரட்சிப்பை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு பெரிய திட்டம். ஹல்லேலூயா. அப்போ சொல்றான், நாம சுதந்திரித்து விடலாம், நீ பயப்படாதே அப்படி சொல்றான் பாருங்க. கர்த்தருடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்ப எலிசா பிடிக்கிறது, சிறிய ராஜா பெரிய ராணுவத்தை அனுப்புறான். போன உடனே அது சுற்றிலும் மலையில் சுற்றி ரதங்களும் குதிரை வீரர்களுமா இருக்கிறாங்க. வேலைக்காரன் கண்ணு பார்த்த உடனே அவன் பயந்து போயிடுறான். அப்பொழுது அந்த அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், இவன் கண்களை திறந்தருளும். நம்முடைய கண்ணு திறக்கப்படும். சொல்ல, என் கண்ணு திறக்கப்படணும். ஹல்லேலூயா. சில பேர் வாழ்க்கை முழுதும் தூங்கிக்கிட்டே இருப்பான், வாழ்க்கை முழுதும் தூங்கிட்டே இருப்பான். அப்படின்னா தரிசனமே இல்லாமல் இருப்பான். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஆண்டவர்கிட்ட தேவனுடைய சமூகத்தில் உங்கள் தரிசனம் உள்ளவன் தூங்க மாட்டான், இரவு நேரத்தில் எழுதி ஜெபிப்பான். அதை நிறைவேறும் வரையிலும் அவன் செவித்து கொண்டே இருப்பான். கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தா கட்டாயம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன கேட்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். உடனே அவன் சொல்கிறான், ஊழியக்காரன் இவன் கண்ணே சரியில்லை ஆண்டவர், என் கூட தான் ஊழியக்காரனாக இருக்கான், ஆனால் நாம் பார்க்குற விதம் என் ஊழியக்காரன் பார்க்கறதில்ல, இவன் கண்களை திறந்தருளும். ஒரு நிமிஷத்தில் அங்கே அக்னி விதமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு விசுவாசம். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவரு என்ன இருக்குது, அவரு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம என்ன சொல்லுவோம் நினைப்போம்னா, இன்னும் பாஸ்டர் இதெல்லாம் தரேன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்குமான்னு இப்போ பேசுவீங்க, அங்கே பேருப்பீங்க இல்லையா? பேரனுக்கும் அவன் எலிசா சொல்கிறான் பாரு, நாளைக்கு நேரத்திலே இந்த இடத்திலே ஒலிவமுக வாசல்லே ஒரு படி
கோதுமை வார்கோதுமையும் கோதுமையும் ஒரு தாளந்துக்கு கிடைக்கும் சொல்கிறான். வானத்தின் மதுகளை திறந்தாலும் அங்கே ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவிசுவாசி ஒருத்தன் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பான். அவன் கூட ஒரு அவிசுவாசியை வச்சுக்கிட்டு வெளியும் ரொம்ப கஷ்டம். அவன் என்ன சொல்கிறான், வானத்தின் மதுகளை திறந்தாலும் கூட அப்படி ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா பிள்ளைய கட் பண்ணி சாப்பிட்றா. அம்மா என்ன பண்ணுறா, பயங்கரமான பஞ்சம், சமேரியாவில் பயங்கரமான பஞ்சம். அவன் என்ன பண்ணுறா, என்ன கொடுமை பாருங்க. ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைய கட் பண்ணி சாப்பிட்றா. இவன் நேற்று சாப்பிட்டா எனக்கு என் பிள்ளை இன்னைக்கு கேட்குறா, இவன் கொடுக்க மாட்டான் திட்டுறான்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு சண்டை பாரு. ராஜா பார்த்து சட்டையை கிழிச்சிக்கிறான். அடப்பாவீங்களா, என்னடா பண்ணு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவுன்னு சட்டையை கிழிச்சுப்பாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணா, இருதயத்தை கிழிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சட்டை கிழிக்கிறது, புதிய ஏற்பாட்டில் இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் தேவ அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, ஊழியக்காரன், அது நடக்கும், நீ உன் கண்களாய் பார்ப்பாய், ஆனால் நீ அதில் அனுபவிப்பதில்லை. ஹல்லேலூயா. கடைசியில் அந்த இதில் அவன் மறித்து போகிறத பார்க்குறோம். அப்போது தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். சொல்லுங்கள், தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறு. ஹல்லேலூயா. குழப்பத்தின் மத்தியில் கர்த்தர் தேவன் நம்மளை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த அருமையான தேவனுடைய சீஷர்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் மரித்த பிறகு அவங்கங்க போய் ஒளிஞ்சு போயிருக்கிறாங்க. பிறகு மரித்த இடத்திற்காக மகதலேனா மரியா மற்றவங்களாம் ஓடி போகிறாங்க. ஓடி போய் பார்த்த உடனே அந்த இடத்துல இருக்க அந்த கல்லறையின் கல் புரட்டு தள்ளப்படுறது. உடனே அங்கே இருக்க தேவதூதன் சொல்கிறான், பயப்படாதே. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் நம்முடைய பயத்தை மாற்றுகிற, ரட்சிப்பை காண்பிக்கிற, பாதுகாப்பை காண்பிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எதை குறித்து, எந்த சூழ்நிலையை குறித்து என்ன செய்யக்கூடாது, நாம் கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்து அவர்களால் போகும். இந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் வனாந்திரம், அந்த பக்கம் பார்வோன் சேனை, எந்த பக்கம் போனாலும் அவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்தார். சொல்லுங்க, என்னுடைய தேவனை நோக்கி பார்த்த என் முகங்களை கர்த்தர் ஒரு நாள் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய திட்டங்கள் அங்கே செயல்படுத்தப்படுகிறத பார்க்க முடியும். பிலிப்பியன் புத்தகம் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:1-2. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து, ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து, இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்கும். பிலிப்பியர் புத்தகத்தில் பவுல் ரொம்ப அழகா எழுதுறான், ஆவியில நாம என்ன செய்ய வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஆண்டவருடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் நம்ம மேல ஆண்டவர் வச்சுக்க. இன்னொரு அருமையான வசனம் இருக்குது பாருங்க, ஆண்டவருடைய வசனம். அப்ப சொல்லி இது முடிச்சிடுறேன். அப்ப இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தை, ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தையோடு கூட செயல்பட வேண்டும். யார் தனியாக பிரிஞ்சு போகிறாங்களோ அவர்கள் இறையாவார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த மோசேயுடைய வார்த்தை, மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், இவர்கள் மோசேக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஏக சிந்தை அங்கே இருக்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சம் இரக்கங்களும் உண்டானால், வாசிங்க 2ஆம் வசனத்தை, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களால் யுனைடெட் வித் ஒன் ஸ்பிரிட் ன்னு சொல்லுவாங்க பாரு, ஒரே ஆவியில் இணைக்கப்பட வேண்டும். இசைத்த ஆத்துமாக்களால் ஒன்றையே சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், ஒரு மனம் ஒற்றுமை ஆவியோடு செயல்பட்டா நிச்சயமா யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடெட் வி ஃபால்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு பழமொழி. ஒன்றாக சேர்ந்து இருந்தால் கட்டாயமாக ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா. சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்கள் அன்புல இருக்க வேண்டும், ஏக சிந்தையாக இருக்க வேண்டும், நீ இசைந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்குவீர்கள். பிலிப்பு சபையை அவன் பெரிய ஒரு அருமையான சபையாய் பார்க்க விரும்புகின்றான். அது இன்னொரு வசனம் கூட, பிலிப்பியர் 1:27 பாருங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே
உறுதியாய் நான் வந்தாலும் நாங்கள் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில உறுதியாய் நின்று. நமக்கு நிறைய பிரான்ச் சர்ச்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பிரான்ச்சஸில் இருக்குது. அந்த பிரான்ச்சஸில் இருக்கிற பாஸ்டர்ஸில் ஒரு சில பாஸ்டர்ஸ் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க, பயங்கர வைராக்கியமாக இருக்காங்க. அவர்கள் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களை செய்கிற. ஒரு கூடூரில் ஒரு பெரிய நிறைய சர்ச்சஸ் நம்ம சப்போர்ட் பண்ணிருந்தோம். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாஸ்டர் வந்து நம்ம கூட இருந்தார். நம்ம எப்ரோன் பிரான்ச்சில் இருந்தார். அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து நம்ம எப்ரோன் பிரான்ச்சை விட்டு போயிட்டார். நான் 10 வருஷம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். மாதம் மாதம் ஒரு 13 பாஸ்டர்ஸுக்கு மேலே மாதம் நிறைய பணத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். நிறைய சர்ச்சையில் கற்றுக் கொடுத்து திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு ஏக சிந்தை இல்லை, ஒரு மனம் இல்லை, ஆவியில் இல்லை. திடீர்னு அப்படியே விட்டு டக்குன்னு அவங்களுக்குன்னு தலைவனை ஏற்பட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ராத்திரிலாம் தூக்கம். ஐயோ 10 வருஷம் நாட் வர 10 இயர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பணத்தை போட்டிருக்கேன், இவ்வளோ சர்ச்சி, எத்தனை லட்சத்துக்கு போட்டு எத்தனை முறை கூடூர் போனாண்டவர இப்படி ஆயிடுச்சேன்னு ராத்திரெல்லாம் வந்து வேதனைப்பட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உணர்த்தினார், ஒருத்தர் ஊழியக்காரர் மூலமாக கவலைப்படாத, அவங்க எல்லாம் எங்கே போக போகிறாங்க, பரலோகத்துக்கு தானே வரப்போகிறாங்க, நீ அதுக்கு தானே பாடுபட்ட, அதனால் அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன ஆட்சி தேடினார். என் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சி, ஆனாலும் மனசில் கொஞ்சம் வேதனை இருந்துச்சு. ஆனால் கடந்து இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே அந்த சபை எடுக்கிறதுக்கு யாருமே வரல. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊழியத்துக்கு வரல. அந்த அம்மாவால் என்ன செய்யுதுன்னு தெரியல, அவங்க கூட இருந்து இருக்கலாம். போன வாரத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் வந்து நம்முடைய HLCக்கு வந்து ஓன்னு கத்தி அழுது என் கையில் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு, ஐயா இந்த பில்டிங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க பில்டிங் முடிக்கிறது, அந்த பில்டிங்கெல்லாம் நீங்கள் வச்சிங்க ஐயா, அந்த ஊழியத்தை நீங்கள் எடுத்துங்க ஐயா. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? பார்த்தீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் சில சமயத்தில் நாம் ஏதாவது ஒன்று காரியத்தை செய்து அந்த சமயத்தில் மனம் உடைஞ்சு போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம யார் என்ன செஞ்சாலும் திரும்ப கர்த்தர் அவர்களை நம்முடைய கரங்களை கர்த்தர் கொடுக்குறார். இப்போ இந்த மாதத்தில் நான் வரேன் ஒரு நாள்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி டாக்குமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்போது ஆண்டவர் அதே போல் நெல்லூரில் நிறைய சபைகளை கர்த்தர் ஸ்தாபிக்க கிருபை செய்தார். நமக்கு என்ன ஒரு பெரிய வீக்னஸ்னால், பணம் இருந்தால் சும்மா இருக்கவே தோணாது. அது இல்லைன்னா ஒழுங்காக இருப்பேன். அதனால தான் இல்லாமல் வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் கஷ்டப்படுன்னு வச்சுருக்காரு பொழுது ஆண்டவர். ஆமாம், இருந்தால் எதையாவது ஒருத்தன் தூக்கி கொடுத்துருவேன், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்துருவேன். சரி, நமக்கு சும்மா இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வசனம் பார்த்து